ஒரு பையனுக்கு மீன் சாப்பிட ஆசையாக இருந்துச்சான். மீன் குழம்பு வச்சு சாப்பிடணுன்னு. அவன் என்ன பண்ணியிருக்கான், டக்கு டக்குன்னு போயிட்டு ஒரு குழி தோண்டி மண் எடுத்து அதில் புழு எடுத்துகிட்டு போய் புழுவை தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்கான். அப்போ இந்த புழுவை சொன்னதான், அட பாவி, நீ ருசி பசியாக மீன் சாப்பிட்றதுக்கு ஏன்டா என்ன வந்துட்டு மீனுக்கு இறையா போடுற அப்படின்னு இந்த புழு நினச்சிருக்கு. பாவி மாவனே, முன்னால் என் உயிர் போகுதேன்னு. ஏன்னா மீனை பிடிச்சி தூண்டி போட்டு இழுத்துட்டான் மேலே. அப்போ மீனை பிடிச்சி மீன் சாவறப்ப மீன் என்ன சொன்னிச்சான், அட பாவி மாவனே, நீ ருசி பசியாக திங்கிறதுக்கு, நீ டேஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்டா என் உயிரை எடுத்து கொட்டிக்கிற, என் பாவத்தை எடுத்து என் உயிர் போய் தான் நீ ருசி பசியாக சாப்பிடணுமான்னு இந்த மீன் நினச்சிருக்கு. இதில் பாருங்களேன், ஒரு மனுஷன் ருசி பசியாக சந்தோஷமாக டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்காக ஒரு மீனோட உயிரை கொட்டிக்கிட்டான். மீனோட உயிர் போயிடுச்சு. அப்போ அந்த மீன் ஒரு புழுவை சாப்பிட்ணுன்னு சாப்பிட்டா அது வயிறு ஃபுல்லாகும்னு புழுவை மீன் சாப்பிட்டுடுச்சு. ஏன்னா மீன் புழு மேய்துன்னு புழுவை மீன் சாப்பிட்டுடுச்சு. அப்போ மீனோட வயிறும் நொம்பிடுச்சு, மனுஷனோட வயிறும் நொம்பிடுச்சு. அப்போ ரெண்டோட வயிறும் திருப்தி ஆகிட்டு, மீனோட வயிறும் சரி மனுஷனோட வயிறும் திருப்தி ஆகிட்டு. இதில் பாதிக்கப்பட்டது யார்? ஒரு புழு, அப்பாவியாக ஒரு புழு. அது என்ன தரமா சாவரப்ப நினச்சிதான், பாவியோலா இன்னைக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டீங்க, மீனுக்கு நான் பலியான, ஏன்னா மீனுக்கு நான் பலியான, உனக்கு மீன் பலியானுச்சு, எனக்கு யாருடா பலி? ஆனால் என்னைக்கா இருந்தாலும் உங்களை பழி வாங்குவேன், ஒரு நாளைக்கு நான் உங்களை பழி வாங்குவேன், என் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு புழு இருந்துச்சான். ஒரு 10 வருஷம் கழித்து யார் இந்த மீன் தந்தரமா ருசி பசியாக மண்டே போட்டானான். எப்படி மண்டே போட்டானான்? அப்போ புதைச்சிட்டு வந்துட்டாங்களாம். புதைச்சிட்டு வந்ததும் அவன் அந்த மனுஷன் உடம்புல வயிறு உப்பி சதை அப்படியே சலம் பிடிச்சி புழுவாக நின்றுச்சான். புழுவாக நின்றப்ப அந்த புழு அவன் சதையை தின்னுச்சான். அந்த புழு அவன் சதையை திங்கிறப்ப அந்த புழு நினச்சிதான் பாவி மவனே, அன்னைக்கு எந்த ஒரு விதமும் தப்பு இல்லாமல் என்ன நீங்கள் பழி கொடுத்தீங்கல்ல, அதனால தாண்டா உங்களுக்கு காலம் வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி உன் உடம்பை நான் திங்கிறேன் பார்த்தியா அப்படின்னா, அந்த உன் உடம்பை திங்கிறதுக்காக தாண்டா எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த புழு சொன்னிச்சான். சரியா? இதை என்னன்னா, ஒருத்தவங்க ரொம்ப தாழ்ந்து போகிறாங்க, ஏமாளியாக போகிறாங்கன்னு மட்டும் நினைக்கவே கூடாது. ஏன்னா உண்மையும் நேர்மையும் கடவுள் ஒரு நாளைக்கு வெளிச்சத்தை கொண்டுருவார். அது மாதிரி என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு சில விஷயங்கள். எனக்கு இப்போ தான் அந்த புழுவுக்கு ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு நியாயம் கிடச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் அது வெளில வரும்.